ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய காலி பணியிடங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்திற்கு தற்சமயம் ரிசல்ட் வந்திருக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் எத்தனை சதவீதம், ஆண்கள் எத்தனை சதவீதம், சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் ப்ரொஃபஷனான செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்களா, ஸோ அடுத்த கேட்டகிரியாக இருக்கிற பேக்கேஜருக்கு எப்போ வெளியிடுவாங்க, இது குறித்து சில தகவல் முன்னுரிமை தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவோட இறுதி வரைக்கும் பாருங்கள். நிறைய ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு என்னன்றதை புரியுங்க. ஸோ எல்லாருமே ரிசல்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். கடந்த ஒரு 5-6 மாதமாகவே ரிசல்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும். நானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் என்ன குறிப்பிட்றாங்களோ அந்த அதிகாரிகளுடைய தகவலை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனான செலக்ஷனிஸ்ட்டு இவங்க எல்லாத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செலக்ட் பண்ண தற்காலிக தேர்வு பட்டியல். ஸோ இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 66 பேரை மட்டும்தாங்க செலக்ஷன் லிஸ்ட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் முன்னுரிமை பெற்றிருக்காங்க. அடுத்த கேட்டகரி ஒரு மாவட்டத்துக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்திற்கு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ அடுத்த மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வெளியிடலாம். ஏன்னா எல்லா ப்ராசஸுமே முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் எல்லாமே 99% முடிக்கப்பட்டுருச்சுங்க. எல்லாமே ரிசல்ட் வெளியீட்டுக்கு தயார் நிலையில் இருக்குது. ஸோ இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டுங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு 6 மாதமாக சொல்லிட்டே இந்த நிலையில் திடீரென்று அப்டேட் கொடுத்தாங்க. திருப்பத்தூர் மாவட்ட ரிசல்ட் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இன்று இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலான தகவலாகவே வெளியாகியிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முழுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் 2024 ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் நம்பர், ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ இதை வைத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே 37 பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாகவே பெண்களை ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. 66 பேர் எடுத்ததில் ஸோ இந்த சேல்ஸ்மேன் கேட்டகரியில் டோட்டலாகவே 66 பேர் தான் எடுத்திருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு. அது மட்டுமே இல்லை, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வெறும் 13 பேர் எடுத்திருக்கதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பெண்கள் 33 பேர் எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஆண்கள் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். ஸோ இந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா மற்ற இந்த சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப லீஸ்டான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேனுடைய பட்டியல், தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட போகிறாங்க. ஸோ இது எப்போ வேணாலும் வெளியிடப்படலாம். இதற்குண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா முழுமையாக ரேஷன் ஷாப்போடைய இணையதளத்தில் மட்டும்தான் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இந்த கூட்டுறவுத்துறையோடைய டிஆர்பியோடைய அஃபிஷியலான இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் குறித்த அப்டேட்கள் உங்களுக்கு அடங்கியிருக்குங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற தேதியில் வந்ததுனால மற்ற மாவட்டங்கள் அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே ஆவலோட எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பில் நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமக்கு அஃபிஷியல் நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் முதற்கட்டமாக இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களில், தருமபுரி இந்த மாதிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அனைத்து மாவட்டத்துக்கு ஒரே நாளில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு 3 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணல் நடத்தாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடித்து மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் செய்ய ரெடியாக இருக்குங்க அரசு. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி கட்டாயமாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கொடுக்கவிருக்காங்க. நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கு மேலே அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு. மீதி தகவல்கள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.